ஒரு பெரியவர் உடல்நிலை சரியில்லாம திடீர்னு இறந்து போறாரு. அவரை பார்க்கறதுக்காக எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவருடைய உயிர் நண்பரும் வந்திருக்கிறாரு. அவங்க குடும்பத்துக்கு எல்லாரும் ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க. அந்த நண்பரும் எல்லாருக்கும் இரங்கல் சொல்லிட்டு போயிடுறாங்க. 2 நாள் கழிச்சு இறந்து போன அப்பாவுடைய டைரியை அவருடைய பையன் எடுத்து பார்க்கறான். அதுல அவருடைய நண்பருக்கு 1,00,000 ரூபாய் இவர் தரணும், அவசரத்துக்கு வாங்கியிருக்கிறேன்னு எழுதியிருந்தான். அப்ப இந்த பையன் வந்து அவரை 2-3 நிகழ்ச்சிகளை பார்க்கறாரு. இவங்களுடைய அப்பாவுடைய நண்பர் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் அவரை பார்க்கறதுக்காக போறான். இது மாதிரி எங்க அப்பா வந்து உங்ககிட்ட இருந்து 1,00,000 ரூபாய் பணம் வாங்கினதாட்டு அவருடைய டைரியில் எழுதியிருக்கிறாரு, ஆனா நீங்க அதை பற்றி எதுவுமே கேட்கலையே அப்படின்னு அந்த பையன் கேட்கிறான். அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, உங்க அப்பா நானும் ரொம்ப உயிர் நண்பர்கள். அவரு திடீர்னு உங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை போனதுனால மருத்துவ செலவுக்காக 1,00,000 ரூபாய் பணம் கேட்டாரு. ஆனா அவரு என்கிட்ட சொன்னது என்னன்னா, இந்த விஷயம் உங்களுக்கு யாருக்குமே தெரிய வேண்டாம்னு சொன்னாரு. சரி, அவர் இறந்த பிறகு அது எப்படி கேட்கறது, அது மட்டும் இல்லாம எந்த ஆதாரம் நாங்க வாங்கிக்கல, ஒரு நட்புனால கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டோம், அது எப்படி கேட்கறது அப்படின்னு நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த பெரியவர். அந்த பையன் அந்த பெரியவருக்கு சேர வேண்டிய காசை கொடுத்து, ரொம்ப நன்றி, உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் எங்க அப்பாவுக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொன்னான். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையிலும் இது மாதிரி நிறைய நண்பர்கள் நம்மளை கடந்து போகலாம். ஆனா ஆபத்தான நேரங்கள்ல நமக்கு உதவுறவங்களும், எந்த சூழ்நிலையும் நம்முடைய ரகசியங்களை பாதுகாக்கிறவங்களும் ஆகச்சிறந்த நண்பர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைக்கிறது மிகப்பெரிய வரம். நான் சொல்ற சரிதான் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.